கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசர்களாகி நம்மோடு கூட என்று பேச போகிறார். இது ஒரு பிரதானமான காரியத்தை தேவபிள்ளைகளாகி நமக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த வசனத்தை தியானிக்கும் போது இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று தேவன் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோவான் ஜலத்தினால் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட சீஷர்களை பார்த்து, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படுவீர்கள், ஆனா என்ன பண்ணுங்க, அது வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறிவிட்டது. அதை அவர்கள் சுதந்திரித்து விட்டார்கள். அதுதான் யோவானால் கொடுக்கப்பட்ட ஜலத்தினால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். ஆனா அதன் பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் பெற வேண்டிய ஞானஸ்நானம். ஆனா இந்த ஞானஸ்நானத்தை அவர்கள் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்க காத்திருங்க அப்படின்னு சொல்றார். இந்த காரியங்களை கொண்டுதான் தேவன் நம்மோடு கூட ஒரு பிரதான காரியத்தை கற்றுத்தர போகிறார். அதுதான் தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மை பலப்படுத்தினது, அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மை உயிர்ப்பித்தது, அநேக வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கென வைத்திருக்கிற சுதந்திரத்திற்காக இன்னும் கர்த்தருக்காக எல்லாமே பிரகாசிக்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தையும் அது ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. இப்படி கர்த்தரால் நமக்கு தரப்படுகிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு பலனா இருக்கிறது. இப்படி வேதத்திலே தேவன் நமக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களில் சிலவைகள் நாம் பெற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்படி நடக்கும் பொழுது நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனா அதே நேரம் இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் தேவர்களாக நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனா இன்னும் அநேக நாட்கள் கழித்தும் அது இன்னும் நடக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற தேவர்களாகி நமக்கு தான் தேவன் இந்த சம்பவத்தை அவர் காண்பிக்கிறார். நீ கேட்ட வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில சிலவைகள் உடனே நடந்திருக்கலாம். ஆனா சிலவைகள் அது நடக்க வேண்டுமானால் நீ காத்திருக்கணும். ஏன் தெரியுமா? தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்பது அவ்வளவு விசேஷித்தது. எடுத்த உடனே அது வாழ்க்கையில் நடக்காது. எடுத்த உடனே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உடனே சில நேரங்கள் அது நடக்காது. ஏன் தெரியுமா? அதற்கென குறித்த காலம் இன்னும் வரவில்லை. பெந்தேகோஸ்தே நாள் என்கிற 50வது நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்பது, பரிசுத்த ஆவியானவரால் சீஷர்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பது, பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவன் குறித்த காலம், அவருடைய ஏற்ற காலம். அதை அவர் அவருடைய ஏற்ற காலத்தில் தான் செய்வார். ஆனா அதற்கு முன்பதாகவே அதை குறித்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்ட சீஷர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் காத்திருங்கள். ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்ட பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தம் என்பது மிகவும் விசேஷமானது, மிகவும் பெரியது, ஒரு பிரதானமான காரியம். பரலோகத்தின் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெறுகிற அந்த அனுபவம் விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். அதை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் நீ காத்திருக்கணும். இதைதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காண்பிக்கிறார். சில நேரங்களில் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்பது அது விசேஷமானதா இருக்கும், அது விலையேற பெற்றதா இருக்கும், பிரதானமான ஒரு காரியமா இருக்கும். நம்மை குறித்த தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேற்றுகிறதா இருக்கும். பரலோகத்தின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேற்றுகிறதா இருக்கும். நம்மை கொண்டு தேவன் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதை அவர் செயல்படுத்துகிற பெரிய காரியங்களா இருக்கும். நாம் எதிர்பார்க்கிறாத அவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தமா இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட விலையேற பெற்ற மேலான ஆசீர்வாதங்களை தேவபிள்ளைகளாகி நாம் எப்பொழுது சுதந்திரிக்க வேண்டும், அதை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார்.
அதிலே தான், அந்த காலத்திலே தான் அவர் அதை செய்து முடிப்பார். தேவர்களாகி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் வாசித்த அந்த வசனத்தின் பிரகாரம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் காத்திருக்கணும். ஆனா அதே நேரம் அப்படி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். நம்முடைய மனமும் மானசம் விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி நான் காத்திருந்தோமே, ஆனால் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். எப்படி காத்திருக்க வேண்டும் தெரியுமா? அந்த வசனத்துல தேவன் தெளிவாய் சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் வாக்கு பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எருசலேம் என்பது தேவ சமூகத்தை குறிக்கிறது. தேவர்களாகி நாம் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தால் மட்டும் போதாது, நாம் தேவ சமூகத்தில் இருந்து காத்திருக்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்கத்தக்கதா அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய சமூகத்துல தேவர்களாகி நாம் காத்திருக்கணும். எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில எந்த பாவம் அணுகாது. அவன் எந்த பாவ கிரியைகளை விரும்பாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளையா இருப்பான். ஏன்னா தேவ சமூகத்தில் இருக்கிறவனால பாவம் செய்ய முடியாது. அப்படி பாவம் செய்கிற ஒரு மனுஷனால தேவ சமூகத்தில் கிட்டி சேர முடியாது. இதைதான் தேவன் என்று நம்மோடு கூட பேசுகிறான். வார்த்தைக்காக, வார்த்தை நிறைவேற காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் தேவ சமூகத்துல இருக்கணும். பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கையை நடப்பிக்கிற, தேவனுக்கு பிரியமான கிரியைகளை வெளிப்படுத்துகிற, எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியார், கர்த்தருக்காக வாழ்கிற தேவ ஜனங்களால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட தேவர்களாக நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கணும். அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எப்படி பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் குறித்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை, அந்த நிறைவை சீஷர்களுக்கு கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் நம்மை குறித்து அவர் நமக்கு தந்தாரோ, நம்மை குறித்து அவர் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ, இவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை மகிமையாய் உயர்த்தி அவருடைய சாட்சியால் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம், ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.